அப்ப முதல்ல தேவ சித்தத்தில் நிற்கிறவனை எதில் அவன் கான்பிடண்டா இருப்பான்? தேவன் பேரில். விசுவாசங்கிறதுக்கு போவாதன்னே, ஆண்டவர் பேர்ல அவன் எப்படி இருப்பான்? பாட்டில் எப்படி இருக்கும்? கான்பிடன்ட் இருக்கும். பிரசங்கத்தில் எப்படி இருக்கும்? கான்பிடன்ட் இருக்கும். வார்த்தையில் எப்படி இருக்கும்? கான்பிடன்ட் இருக்கும். ஜெபத்தில் எப்படி இருக்கும்? கான்பிடன்ட் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பொழுது எப்படி இருப்பான்? கான்பிடண்டா இருப்பான். ஆண்டவர் பேர்ல ஒரு மனுஷனுக்கு கான்பிடன்ட் இருந்துன்னா கரெக்டா நம்ம புரிஞ்சு கொடுங்க, அவன் நிக்க வேண்டிய இடத்துல அவன் என்ன செய்யறான்? நிக்கிறான். அவ்வளவுதான். தேவ சித்தத்தில் நிற்கிறான் அப்படின்னு அறிய முடியும். ஒரு ஆமென். சரி, அடுத்து தொடர்ந்து படிங்க பார்க்கலாம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து, எப்படிங்க? நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். எப்படிங்க? நான் சொன்னபடியே நடக்கும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. இது என்ன கான்பிடன்ட்? தன் வார்த்தையை குறித்த கான்பிடன்ட் இருக்கும். நான் சொன்னபடியே நடக்கும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் சொன்னபடியே. இது யாருக்கு கான்பிடன்ட்? என் வார்த்தையை குறித்த கான்பிடன்ட். தேவ சித்தத்தில் நிற்கிற ஒரு மனுஷனை எப்படி அடையாளம் காண முடியும் தெரியுமா? அவன் பேசுகிற வார்த்தையில் என்ன இருக்கும்? அவனுக்கு கான்பிடன்ட் இருக்கும். இதுக்கு யாரை எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க? எலியா தான். நான் சொல்லாம மழை என்ன செய்யாது? பெய்யாதண்டா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுது புரியுதா உங்களுக்கு? தன்னுடைய வார்த்தையை குறித்த கான்பிடன்ட் யாருக்கு இல்லையோ உடனே புரிஞ்சுக்கிடணும், அவன் தேவ சித்தத்தை விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வெளியே வந்திருக்கிறான். ஏன்னா தேவ சித்தத்துல நிக்கிறவனோட பேசும் பொழுது பக்கத்துல பேச கேட்கிறவன் அடி பலனாயிருவான். அல்லேலூயா. ஆனா 1000 பேர்கிட்ட பிரச்சனையை ஷேர் பண்ணாலும் சில தேவ சித்தம் செய்கிறவர்கள்ட்ட நம்ம 10 நிமிஷத்துல பலன் அடையலாம்னே. 10 நிமிஷத்துல ஒண்ணுமே வேணாம்னே. அவங்கள்ட்ட சும்மா ஜாலியா நம்ம பேசிட்டு இருந்தா அவங்க கேஷுவலா பேசுகிற 2 வார்த்தையா இருக்கும், நம்மளை தூக்கிடும் டக்குன்னு. அவ்வளவுதான். காரணம் என்ன? அவன் நிக்கிறது எதுல? நான் சொல்ல புரியுதானே? அவங்க எதுல? உறுதியான ஒன்றில் நிற்கிறதுனால சரிக்கலில் நிற்கிற எவருக்கும் அவனால் கை கொடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சொல்றேன், தேவ சித்தத்தில் நிற்கிற ஒரு பாஸ்டரை தோத்திரம், ஒரு விசுவாசிய நமக்கு சிநேகிதமா கொண்டு வைங்க. அத மாதிரி ஒரு ஃபியூச்சர், அத மாதிரி ஒரு பலன் வேற ஒண்ணுமே கிடையாதுமே. அல்லேலூயா. பெரிய பாஸ்டரோ சின்ன பாஸ்டரோ தேவ சித்தம் செய்கிறவனா இருந்தார், அவனுக்கு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும், தைரியமா இருமா, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டான், கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கு, இந்த நிலைமை நம்மளை விட்டு மாறும், இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஏன் தெரியுமா? அவன் வார்த்தை உறுதியா இருக்கும். ஏன்னா அவன் கால் உறுதியான இடத்தில் நிற்கிறது. தேவ சித்தத்துல ஒரு ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் எல்லாருக்கும் சொல்லுவேன், பெரிய பாஸ்டரை நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா வைக்கப்படாது, தேவ சித்தத்துல நிக்கிறவன ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கோ. பெரிய சபைக்கு தான் போவேன்னு சொல்லி ஒத்த கால நிக்கப்படாது, பிற உள்ள காலையும் இழக்க வேண்டியது வரும். நீங்க என்ன செய்யணும்? தேவ சித்தம் செய்கிற சபையை, தேவ சித்தம் செய்கிற குடும்பத்தை, தேவன் சித்தம் செய்கிற போதகரை, தேவ சித்தம் செய்கிற கூட்டத்தை உங்களுக்கு ஃபெலோஷிப் ஆக்கிக்கிடணும். சின்ன சபையோ பெரிய சபையோ, ஏன்னா அங்க கர்த்தர் வருவார், அங்க கர்த்தர் வருவார். அங்க 2 பேர் இருந்தாலும் கர்த்தர் வருவார், அங்க 3 பேர் இருந்தாலும் கர்த்தர் வருவார். தேவ சித்தம் எங்கு செய்யப்படுகிறதோ அங்கே கர்த்தருடைய வருகை உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். எதை குறித்த கான்ஃபிடென்ட்? தன் வார்த்தையை குறித்த. சரி, அடுத்த வசனத்தை கூட ஒன்று படிக்கிறீங்களா? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அடுத்த கான்ஃபிடென்ட் எதுல? தன் ஜெபத்தை குறித்த கான்ஃபிடென்ட். நான் எதை கேட்கிறேனோ அதை என்ன செய்வேன்? அடைவேன். அவ்வளவுதான். தேவ சித்தத்தை செய்கிறவனுக்குள்ள இந்த 3 கான்ஃபிடென்ட் தெளிவா இருக்கும். 1, ஆண்டவரை குறித்த கான்ஃபிடென்ட். 2, ஆமென், தன் வார்த்தை குறித்த கான்ஃபிடென்ட். 3வது தன் ஜெபத்தை குறித்த கான்ஃபிடென்ட். நான் ஜெபம் பண்ணி இருக்கேன், அதனால தான் சொன்னேன், என் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நான் எதுக்குள்ள வரணும்? தேவ சித்தத்துக்குள்ள. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கானே, நான் ஜெபம் பண்ணி இருக்கேனே, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். போ, நான் ஜெபம் பண்ணி இருக்கேனே, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார்.
இப்போ அவ்வளவுதான். தன் ஜெபத்தின் மேல் தனக்கு ஒரு தெளிவு, தனக்கு ஒரு கான்பிடென்ட் யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? தேவ சித்தத்தில். தேவ சொல்லுங்க, தேவ ஒரு ஆமென் சொல்லுங்க. தயவு செய்து ஊழியர்களுக்கு சொல்றேன், ஜெப வாழ்க்கை இழந்து விட்டு மற்றவர்களை நடத்த போகாதிருங்கள். ஜெப வாழ்க்கை இழந்து விட்டு மற்றவர்களை நடத்த போகாதிருங்கள். இன்றைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் நிற்கிறார். சித்தத்தில் நிறுத்துவது ஜெபம். சித்தத்தில் நிற்கிறவனுடைய ஜெபம் வேறே, சித்தத்தில் நிற்க பண்ணுகிற ஜெபம் வேறே. ஜெபத்தை குறித்து படிக்கும், அது கடல் மாதிரி. அல்லேலூயா. நம்மை சித்தத்தில் நிற்கிறவனுடைய ஜெபம் அடையாளப்படுத்த முடியும். ஒருவன் சித்தத்தில் நிக்கணும்னாலே அவனுக்கு ஜெபம் தேவை. அதை நான் அப்புறமா பேசுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பசமா ஜெபத்தை விட்டுறாதீங்க. பழைய ஜெபம் வேணும், இன்னும் ஜெபம் வேணும். பழைய கொஞ்சம் சார்ஜ் குறைஞ்சிருந்தா இந்த 23வது இந்த கூடார பண்டிகையில கொஞ்சம் அல்லேலூயா பர்சனல் பிரேயர் குறைஞ்சது வார்த்தையில தெரியும் பாஸ்டர். பர்சனல் பிரேயர் குறைஞ்சது வார்த்தையில தெரியும். தனிநபர் ஜெபம் குறைஞ்சது வார்த்தையில தெரியுது. ஏன் தெரியுமா? ஜெபிக்கிறவன், தேவ சித்தத்தில் நிற்கிறவனுடைய ஜெபம் ரொம்ப தெளிவா இருக்கும். ஏய் பாரும் போ, ஒரு விசுவாசியை பார்த்து நன்மை கிடைக்கும் போ, நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. தன் ஜெபத்தை குறித்த அம்மை தோத்திரம் தெளிவு. அல்லேலூயா. தன் வார்த்தை குறித்த தெளிவு, என் ஆண்டவரை குறித்த தெளிவு யாருக்கு இருக்கும்? எதுல நிக்கிறவனுக்கு? பெரிய சபையோ ரொம்ப சின்ன சபையோ? எனக்கு ஒரு சில சிநேகிதர்கள் இருக்கிறாங்க, பெரிய ஊழியம் எல்லாம் கிடையாது, அவன் இருக்கிறதே வெளியே தெரியாது. ஆனா அவன்கிட்ட 10 நிமிஷம் நான் போயிட்டு வந்தேன்னா 10 நாளைக்குள்ள எனர்ஜி கிடைச்சிடும். அவ்வளவுதான், ஒத்த வார்த்தை போதும். ஏன்னா அவர்கள் அப்படித்தான் வச்சிருக்காங்க. நிறைய பெரிய அண்டாக்களை நிரப்புறதுக்கு சின்ன பரணி அங்கங்கே ஒழிச்சு வச்சிருப்பார். ஏன்னா இந்த பகல்வேளை இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் அண்டாக்களா ஆசைப்படல, பரணிகளா இருக்க ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாரும் அவனை மாதிரி அண்டாவா இருக்கணும், இவனை மாதிரி பீப்பாவா இருக்கணும்னு நினைக்காதீங்க. பீப்பாவும் அண்டாவும் குறைஞ்சா குறைஞ்சதான், புரியுதா? பரணியாரனே பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காத, பரணியா இருப்போம். சின்னவனா இருந்தாலும் அமை தோத்திரம் கடைசி வரையிலும் குறையாதவனா இருக்கிறதா வெற்றி. சொல்லு, புரியுதா? அல்லேலூயா. நம்ம இடத்துல ஒரு மனுஷன் எப்ப வந்தாலும் அவனை நிரப்புறதுக்கு நம்ம கையில பரணி இருக்கணும், இயேசுவின் நாமத்தினால. அதை விரும்புகிறவர்கள் மட்டும் கை தூக்கி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாருமே அண்டா ஆகிறதுக்கு தான் ஆசைப்படுதிய. அவங்க 5000, இவங்க 7000, நம்ம 10,000. அண்டா எல்லாம் 2வது குறையுது. நான் நிறைய அண்டாக்களை பார்த்துட்டேன், வர வர வீக் ஆகுது. அதனால இனி நம்ம அண்டாக்களை உருவாக்குறதை விட பரணிகளை உருவாக்கணும். ஒரு குடம் பரணிகளை உருவாக்கணும். இன்னைக்கு பகல் வேளை தேவ சித்தத்துல நில்லுன்னு 1000 அண்டாக்களை என்ன, லட்சம் கோடி அண்டாக்களை நம்ம நிரப்பலாம். அல்லேலூயா. சித்தத்தில் நிற்கிறவன் அல்லேலூயா பரணிக்கு சமானம். ஒரு பரணி எண்ணெயை தவிர வேறொன்றும், ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறொன்றும். தேவ சித்தத்தில் நிக்கிற நீங்களும் நானும் பரணிக்கா. அல்லேலூயா. ஆமென், தோத்திரம். அதான பைபிள் சொல்லுது, நாங்கள் தரித்திரம் அடைந்து ஆசீர்வதிக்கிறோம். இங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இருக்காதுன்னு, ஆனா நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் போ அப்படின்னு நம்ம சொல்லி விடுதோம். ஆமா, அடுத்த வாரம் சாட்சி சொல்லுதான், போன வாரத்துல பாஸ்டர் சொல்லி அனுப்பினா நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இங்க கிழிஞ்சு கிடக்கு, இங்க குறைவு இருக்கு, இங்க பிரச்சனை இருக்கு, இங்க போராட்டம் இருக்கு. அதனால தானே சொன்னா அம்மை தோத்திரம், நிந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், நிந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். அவன் வந்து சாட்சி சொல்லும் பொழுது, அட பாவியா, அவன் ஜெபத்துக்கெல்லாம் அவனுக்காக நான் ஜெபம் என் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு காரு, வண்டி, ஆசீர்வாதம், நன்மை, பணம், சொத்து எல்லாம் கொடுக்குறிய, எனக்கு இந்த டயர் மாத்த முடியுதா? யோசிக்க முடியுதான்னு. அப்பதான் அந்த ஆண்டவர் சொன்னார், இந்த டயர்ல தந்தாதான் நீ சித்தத்துல நிப்ப, இல்லைன்னா சித்திய பார்க்க போயிருவேன். அல்லேலூயா. என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறியா? என்ன ஒரு அல்லேலூயா சத்தமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது நல்லா புரியுது? ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில பாடுகள் ஆண்டவர் மறந்ததுனால அல்ல, சில கஷ்டங்கள் ஆண்டவர் மறந்ததுனால அல்லக்கா, மறக்காம இருக்கிறதுக்கா. சில பாடுகளும் கஷ்டங்களும் இருந்துகிட்டு தான் கையா இருக்கு. அது இல்லைன்னு சொன்னா நீ தேவ சித்தத்திலே நிக்க மாட்டேன்.
ஆண்டவருக்கு தெரியும் சில பாடுகளும் கஷ்டங்களுக்கு பின்னால தேவ சித்தம் இருக்கு. ஆனால் தைரியமா இருங்க. பாடுகள் நம்மளை தேவ சித்தத்துல நிறுத்துதுன்னா அந்த பாடுகளை வேண்டான்னு சொல்லாதீங்கன்றேன். புரியல? நீங்க அனுபவிக்கிற பாடுகள் உங்களை தேவ சித்தத்துக்குள்ள நிறுத்தி வச்சிருக்குன்னா அந்த பாடுகளை விடாதீன்றேன். அந்த பாடுகள் இருக்கிறது வரைக்கும் தேவ சித்தம் நடக்கும். அந்த தேவ சித்தம் நடக்கிறது வரைக்கும் தேசம் உங்களை கண்டு பயப்படும். தேசம் நம்மை கண்டு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது நல்லா புரியுது? அப்ப நம்ம குடும்பங்கள் சரியா போகுதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? சரியா தானே போகுது. கஷ்டம் இருக்கட்டுக்கா, பரவாயில்ல. கஷ்டம் இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த கஷ்டம் என் கூட இருந்தா நான் சாகிறது வரைக்கும் தேவ சித்தத்துல இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த பாடு எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. என் கூட எத்தனை பேர் நீங்க வர்றீங்க? இந்த பாடுகள் என் கூடுக்குள்ள இருக்கிறது இருந்தா நான் சாகிறது வரைக்கும் தேவ சித்தத்தை விட்டு வெளியே போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமானா அந்த பாடுகளை நான் சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை விட தேவ சித்தத்தில் நிக்கிறதா முக்கியம். தேவ சித்தத்தில் நிக்கிறவனுக்கு தான் எதிர்காலம் இருக்கிறது. என் ஜெபம் கேட்கப்படும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, என் ஜெபம் கேட்கப்படும். எத்தனை பேர் இன்னைக்கு பகல் வேளை கான்பிடண்டா சொல்றீங்க என் ஜெபம் கேட்கப்படும்? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாசையா உங்க ஜெபம் கேட்கும் பாசையா. ஆமென். இந்த 23வது கூடார பண்டிகைகளை நான் சொல்றேன். இந்த வருஷத்துல உங்க ஜெபங்கள் கொண்டு வருகிற சில அற்புதங்கள் சரித்திரமா இருக்கும். எழுதி சரித்திரமா இருக்கும். இந்த 23 24 வருஷத்துல இந்த வருஷத்துல ஒரு தேவ மனுஷன் சொல்லிட்டு போறேன். இந்த சபைகளிலும் ஊழியங்களிலும் ஜெபம் கொண்டு வருகிற சில அற்புதங்கள் வெளிப்படையான அற்புதமாய் இருக்கும். ஆவியானவர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். பைபிள் சொல்லுது, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றி வருகிறதை என் பகைஞன் கண்டு வெட்கப்படுவதற்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பித்தருளும். இந்த வருஷத்துல உங்களுக்கு ஜெபத்திற்கு வருகிற பதில் வெளிப்படையான அடையாளமாய் இருக்கும். கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்று தேசத்தின் ஜனங்கள் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் தேவ சித்தம் செய்யணுமா வேணாமா? என் ஜெபம் சொல்லுங்க அல்லேலூயா. நான் 3 காரியம் சொல்லுவேன். அதுல ஒரு காரியத்துல ஒரு காரியம் தான் சொல்லி இருக்கேன். இன்னும் 5 காரியம் இருக்கு. 3ல 1 1 தான் முடிஞ்சிருக்கு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இனி ஒரு 5 நிமிஷம் இருக்கு, எடுத்துக்கிட்டா அம்மாவா இல்லையா? சரி, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. இதெல்லாம் தெரிஞ்சதான், இருந்தாலும் விசுவாசிகள் உள்ள இருக்காக எல்லாம் எடுப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வாக்கியமா ஒண்ணு பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் சொல்றிய. பரலோகத்தில் இருக்கிற நீங்க நல்லா படிச்சீங்க. ஆனா என்ன படிச்சீங்கன்னு தான் தெரியல. ஆனா நல்லா படிச்சீங்க. ஆமே. இப்ப ஏற்கனவே நம்ம என்ன படிச்சோன்னே, நான் நிக்கிறது எங்க? கால் எங்க நிக்கி? வாயில என்ன இருக்கு? கொல்லுவேன் ஒண்ணு, ஜெபம். கால் எங்க நிக்கி? சித்தத்துல நிக்கிறேன். வாய் என்ன சொல்லுது? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சித்தத்தில் நிற்கிறவனுடைய ஜெபம் என்ன செய்யப்படும்? கால் எங்க நிக்கி? சித்தத்துல. வாய் என்ன சொல்லுது? பிதாவே. என்ன சொல்லுது? பிதாவே. சர்வ. இப்ப 2 இருக்கா இல்லையா? 1 சித்தம் ஜெபம், சித்தம் ஜெபம், சித்தம் ஜெபம். ஒரு ஆமென். இந்த பூமியில் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு இந்த 2ம் உங்களுக்கு பயன்படும். 1 தேவ சித்தமும் ஜெப ஜீவியமும். சொல்லுங்க, புரியுதானே? இந்த பூமியில் உங்களுக்கு உதவியாய் இருப்பது எது? தேவ சித்தமும். அதனால நம்ம சபை மக்களை நம்ம படிப்பிக்க வேண்டியது முதலாவது எதுல படிப்பிக்கணும்? தேவ சித்தத்தில் நிறுத்திட்டு ஜெபிக்க படிப்பிக்கணும். அல்லேலூயா.
பூமியில நிக்கணும்னா என்ன வேணும்? பரலோகத்தோடு தொடர்பு தர வேணும்னா நமக்கு என்ன வேணும்? அப்ப சித்தத்துல நின்னுட்டு சத்தமிடணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சித்தத்துல நின்னுட்டு சத்தமிடணும். சத்தமிடணும். சித்தத்தில் நிற்காத சத்தம் டபக்குதாய். அல்லேலூயா. சித்தத்தில் நிற்காத சத்தம் வேஸ்ட்னே, பொக்குவெடி. சித்தத்தில் நிற்காதவனுடைய சத்தம் டப் டப். நாங்க ஈஸ்டருக்கு பட்டாசு கொளுத்தோம். நாங்க பசங்க இங்க இருந்து ஒரு பட்டாசு கொளுத்து புசு 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 புசுன்னு மேல போச்சு. அப்ப எல்லாரும் அங்க பார்த்தா, அப்ப சித்தத்தில் நிற்காத சத்தம், சித்தத்தில் நிற்காதவனுடைய சத்தம். அப்போ பூமியில நமக்கு உதவியா இருக்கிற ரெண்டு என்ன? கால் எங்க இருக்கு? வாயில என்ன இருக்கு? சித்தமும் சித்தமும் சத்தமும். மறக்காம இருக்கிறதுக்கு கோர்வையா சொல்லுதே, தப்பு தப்பா சொல்லுவேன். அந்த ஆளு பிடிச்சி ஞானசானம் தந்துடுவேன். அண்டா இருக்கு அந்த பக்கத்துல. சித்தமும் சத்தமும் சொல்லுங்க. சித்தமும். இது பூமியில. ஆனா பரலோகத்துக்குள்ள ரெண்டுல ஒண்ணுதாம்னே. இப்ப இந்த வசனத்தை படிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அப்ப பரலோகத்துக்கு போகிறதுக்கு உதவியா இருக்கிறது சித்தமா சத்தமா? சித்தம் தான். இங்க யூஸா இருக்கிறது ரெண்டு, அங்க யூஸா இருக்கிறது. அதனால ரொம்ப சவுண்டு போட வேண்டாம், சைலண்டா இரு. சித்தம் சைலண்ட்னே, ஜபம் வைலண்ட்னே. ரொம்ப வைலண்டா இருக்கணும்னு நினைக்காத, ரொம்ப சைலண்டா இரு. சித்தம் செய்கிறவனை சைலண்டா இருப்பான், ரொம்ப சவுண்டு போட நிக்க மாட்டான். புரியலையோ? சித்தம் சைலண்ட், ஜபம் வைலண்ட். தேவ சித்தம் செய்கிறவன்ட்ட ரொம்ப பேச முடியாது, அவன் பாட்டுக்கு இருப்பான். அப்படி பார்த்துக்கிட்ட அப்படி ஜாலியா. ஆனா சித்தத்தில் இல்லாதது சிலது ரொம்ப சவுண்டு போடும், உடனே புரிஞ்சு. சில ஆட்கள் எல்லாம் 10 நிமிஷத்துல நச்சுன்னு தூக்கிடலாம். இதெல்லாம் பொக்கு வடின்னு, பொக்கு வடின்னு. அல்லேலூயா. நிறைய படிக்கணும்க்கா, எங்க கண்ட நீ. அல்லேலூயா. நிறைய நேரம் பேசணும்னு அவசியம் இல்லை. காலு சரியா நின்னா வாய் ரொம்ப பேச வேண்டாம்னே. அல்லேலூயா. அப்போ இங்க பயன்படுகிறது ரெண்டு, சித்தமும் சத்தமும். அங்க பயன்படுகிறது சத்தம் அல்ல, சித்தம். அப்போ நான் எதற்கு பிரயாசப்படணும்? என் சபை எதுக்கு உருவாக்கணும்? அதனாலதான் பாஸ்டர் சொல்லுதார், சீக்கிரம் கூட்டத்துக்கு வா, குடும்பமா வா, பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு உட்காரவை, வாலிய பிள்ளை வாலிய கூட்டத்துக்கு உட்காரவைன்னு சொன்னா என்ன எப்படி சொல்லலாம்? என் பிள்ளை எப்படி சொல்லலாம்? அது எப்படி சொல்லலாம்? தோத்தர், நீ நாசமா போகாம இருக்கணும்னா சொல்லித்தான் ஆகணும். இது புரிஞ்சவங்க மட்டும் வரல இல்லையா சொல்லுங்க. நல்ல விவரம் உள்ள பாஸ்டர் சித்தத்துக்கு நேரத்தான் நடத்துவார். நீ யாரா இருந்தாலும் சரி, பிரைஸ் தி லார்ட் பிரதர், 8 மணிக்கு கூட்டத்துக்கு 11 மணிக்கு மாப்பிள்ளை வருவார். ராஜா, நான் உண்மை பார்க்கிறேன். உடனே தோத்தர், வாங்க பிரதர், நீங்க தான் செக்ரட்டரியா, நீங்க தான் ட்ரெஸராரா? வேறு முட்டங்கால விடணும். பாடுவா. சித்தம் செய்யவை. அல்ல பணக்காரனார் கலெக்டர் ஆபீஸ்ல, டாக்டர் ஆஸ்பத்திரியில, வாத்தியார் பள்ளிக்கூடத்துல, சபையில கிடையாது. சபையில ஒரே காரியம், அவருக்கு பிள்ளைகள். சபையில ஒரே பங்குதாம்னே. சில சபையில நீங்க எப்படின்னு தெரியல, கொஞ்சம் வசதி உள்ள வந்துட்டோம்னா ஆரம்ப ஜெபம் அவனுக்கு, ஆசீர்வாத ஜெபம் அவன் பஞ்சாதிக்கு, முடிவு ஜெபம் அவன் அம்மாவுக்கு. யார்? டாக்டர். நாசமா போனவன் இவன் இல்ல, இவன் கொடுக்கிறவன சொன்னேன். நான் சொல்ல புரியுதா இல்லையா? கொஞ்சம் ஒரு பஞ்சாயத்துல வேலை உள்ள ஒருத்தன் வந்துட்டா போதும். இதாம்னே முதல்ல அவனை கக்கூசுகளை விடணும் டாக்டரை. அதுதான் தாழ்மை. ஆமா, நாங்கெல்லாம் அப்படித்தான் வளர்ந்தோம். நாங்கெல்லாம் அப்படித்தான் வளர்ந்தோம். ஆமே, நாங்க வளர்ந்த சபைகள்ல எங்களை முதல்ல கக்கூசு தான் கழுவ விடுவாங்க. நான் பிஹெச்டியா பூச்செடியா கக்கூச கழுவல. ஏன்? அதான்
பரலோகத்துக்கு போகணும்னா அங்கதான். சித்தம் செய்கிறவனுக்கு தான் சொர்க்கம், சத்தம் எடுக்கிறவனுக்கு அல்ல. அக்கா நல்லா இருக்கியா? கைகளை உயர்த்தி வரலேலூயா. நான் யார் தெரியுமா? தெரியுமே. என்ன போய் சொல்லலாமா? நான் யார் தெரியுமா? தெரியுமே. யாரு? அந்தி கிறிஸ்து. நீ தேவ பிள்ளையா இருந்திருந்தா ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை நீ சொல்ல வச்சிருக்க மாட்டேன். ஆசிரியா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். என் ஆவிக்குரிய தகப்பன் சொன்னார், முடிஞ்சு. என்னை நடத்துகிற தேவ மனுஷன் சொன்னார், அவ்வளவுதான். என் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற என் தாய் சொல்லிச்சு, அவ்வளவுதான். பாஸ்டர்மா சொன்னாங்க, அவ்வளவுதான். எங்க அம்மா சொல்லிச்சு இதை செய்யுங்கன்ட்டு. அம்மா சொன்னா சரியாத்தான் இருக்கும். அதுதான் வெற்றி, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுனே? அதான் சொல்றேன். தேவையில்லாம ஒத்த வார்த்தை விசுவாசிகள்கிட்ட பேச நிக்கப்படாது. நம்மிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அமை ஸ்தோத்திர அர்த்தம் இருக்கும்னே, 1000 அர்த்தம் இருக்கணும். அளவா பேசணும். சித்தம் சைலண்ட், ஜெபம் சத்தம். எப்பவுமே சைலண்டா இருக்க பழகணும். சைலண்டா இருக்க பழகணும். ரொம்ப வைலண்டா ஆகக்கூடாது. கைகளை உயர்த்தி வரல இல்லையா? சொல்லுங்க. நமக்கு எங்க போகணும்? எங்க? இப்ப வீட்டுக்கு போகணும். கூப்பிடும்போ பரலோகத்துக்கு போகணும். மணி 11:15 ஆயிட்டுல. இப்ப எங்க போகணும்? வீட்டுக்கு போகணும். கூப்பிடும்போது பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் வளர நான் ஜெபம் பண்றேன். எதுக்கு தெரியுமா? உங்க பார்க்கிற ஒன்ன எங்க பார்க்கணும்? இங்க பார்க்கிற உங்களை எங்க பார்க்கணும்? பாஸ்டரா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. சிஸ்டரா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. ஐ மீன் பிரதரா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. டாக்டரா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. தேவ சித்தம் செய்தால் பரலோகத்துக்கு. அப்ப நம்ம சபையில எல்லாரும் எங்க வரணும்? எங்க வரணும்? அங்க வரணுமா இல்லையா? லைட்டா பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து வாரியலா இல்லையா? இப்ப சிலர் கேட்கணும், அங்க பிரியாணி தருவீங்களா இல்லையா? அக்க பிரியாணியே கிடையாதுக்கா. இங்க வச்ச பிரியாணி ராத்திரி சாப்பிட்டு பாரு, வயத்தால போயிரும். ஆனா ஆண்டவர் தருகிற அந்த அந்த மகிமை இருக்க, ஆமா, பூஷணம் பூக்காத உணவு இல்லானே அது, அப்படிதானே? ராமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம சபை எதுல உருவாக்கணும்? எதுல? ஆமா. கஷ்டமா நஷ்டமா நமக்குள்ள என்ன சந்தோஷம் இருக்கு தெரியுமா? தேவ சித்தத்துல நிக்கிறேன். அல்லேலூயா. என்ன 16 தடவை பிடிச்சிட்டு போயிருக்காங்கண்ணே போலீஸ். வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் செருப்பை கழட்டி போட்டுட்டு உட்கார்ந்து இருந்திருக்கேன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். எனக்கு அதுக்கு வருத்தமாவே தெரிஞ்சதில்லை. இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்லயா இருந்தாலும் நடக்கிறது தெய்வ சித்தம். பார்த்தீங்களா? கர்த்தர் அந்த ஊருக்கு என்ன தரிசனத்தோடு தான் கொண்டு போனார். 49 பெட்டிஷன் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 16 தடவை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. 2 தடவை கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்கார் அந்த ஊரை விட்டு போறதுக்கு. கலெக்டர் போயிட்டார், நான் போல். ஆனா ஒண்ணுனே, நிறைய அவமானம் அனுபவிச்சிருக்கேன். ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் செருப்பை கழட்டி போட்டு இப்படித்தானே உட்காந்துருப்பேன். காலையில 7 மணி என்னை கூட்டிட்டு போவாங்க. அவங்கள சாயந்தரம் 7 மணிக்கு தான் வர சொல்லுவாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்காம இப்படியே உட்காந்துருப்பேன் பைபிளை கை வச்சுட்டு. ஒரு நாள் எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வந்து அமைத்தொருத்தர் ஒரு அழகான ஒரு ஷூ காலை இப்படி தட்டிட்டு, அல்ல இங்க என்ன உட்காந்துருக்கா என்னல அப்படின்னு கேட்க. கையில என்ன இருக்கு? அவமானம் தானே. ஆனா அக்கா எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல அவமானமா எனக்கு தெரியல. அந்த இடத்துல அவமானத்துல நான் சித்தம் செய்யறேன்க்கா. நான் அனுபவிக்கிறது அவமானம், ஆனா நான் செய்யறது அவமானத்துக்கு பின்னாடியும் தேவ சித்தம் இருந்ததை நான் புரிஞ்சேன். இன்னைக்கு அதே தேசத்துல ஆயிரக்கணக்கான மக்களோடு ஆராதிக்க கத்தர் வச்சார். தெளிவா சொல்றேன், என் பிள்ளைகளுங்க இருக்கு, என் பிள்ளைகளுங்க இருக்கு. ஆமா, நம்ம சபை பிள்ளைகளுங்க இருக்கு. அதனால தைரியமா சொல்லலாம். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? அவமானம், வாழ்க்கையில அவமானம், குடும்பத்தில் அவமானம், தினத்தில் அவமானம், அங்கீகரியாமை, இதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. எப்படி? தேவ சித்தம் நடக்குதுல்ல. தேவ சித்தம் என் குடும்பத்தில், தேவ சித்தம் இல்லாமையிலும் தேவ சித்தம் வராமே. அம்மா, சில நேரத்தில் உங்க குடும்பத்தில் உங்களை வேதனைப்படுத்துகிற சில காரியங்கள் இருக்கிறது நீங்க பாக்குறீங்க.
தேவ சித்தத்துக்கு பூரணமா ஒப்புக்கொடு. எந்த இடத்துல களை வளர்ந்திருக்கோ அதை அவர் தானா பிடுங்கிடுவார். கவலைப்படாது. இன்னைக்கு பகல் வேளை கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தேவ சித்தத்தில் தொடர முடியாதபடி சில வீடுகளுக்குள் காணப்படுகிற களைகளை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு பகல் வேளைக்கு பின் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீர்கள். சில குடும்பங்களில் களை பிடுங்கப்படும் இயேசுவின் நாமத்தில். வெளியில இருக்கிற மாதிரி இல்லைனே, உள்ளே சில களைகள் விதைக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் டீப்பா போகணும். பட் எனக்கு சூழ்நிலை நல்லா இல்லை, சூழ்நிலை நல்லா இல்லை. ஆனா இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த வேலை ஏன்ட்ட விட்டுரு, நான் பிடுங்கிடுவேன், நான் பிடுங்கிடுவேன். யூ டோன்ட் வரி, நான் பிடுங்கிடுவேன். அந்த கலையை நீ பார்க்க மாட்டேன், நான் அதை பிடிக்கிறேன். விசுவாசிக்கிற புரிகிறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதை நான் பிடிக்கிறேன், அதை நான் பிடிக்கிறேன். அல்லேலூயா. அந்த கலையினால உனக்கு சமாதானம் இல்லை, அந்த கலையினால உனக்கு அங்கீகாரம் இல்லை, அந்த கலையின் வார்த்தையினால உன் குடும்பம் வேதனைப்படுகிறது. யுத்த களமாய் காட்சியளிக்கிற சில வீடுகளுக்குள் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவா சொல்றார், மக்களை இன்றைக்கு காண்கிற அவைகளை இனி நீ பார்க்க மாட்டேன். யூ டோன்ட் வரி, நான் அதை பிடுங்கிடுவேன். அல்லேலூயா. அது உனக்கு இடரலா இருக்கிறதை நான் பார்த்தேன், அது உனக்கு இடரலா இருக்கிறதை நான் கண்டேன், அது உனக்கு வேதனை தருகிறதா இருக்கிறதை நான் கண்டேன். இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சித்தத்தில் நின்று சத்தத்தை வெளிப்படுத்து, நான் உனக்காய் அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன வார்த்தை சொல்ல போறீங்க? சித்தத்தில் நின்னுட்டு சத்தத்தை வெளிப்படுத்துங்க, கர்த்தர் யுத்தம் செய்வார்னு சொல்லு. சித்தத்தில் நின்று சத்தத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. சித்தத்தில் நின்று சத்தத்தை வெளிப்படுத்துகிறவனுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். தைரியமா இருக்கா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.